நான் வரேன்க்கா. சரிடா, நான் வரேன்க்கா. பாத்து போ. எங்க நீங்க வாங்க அங்க உட்கார்ந்து பேசலாமா? உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நினைச்சுக்க மாட்டேன். என்ன கேட்கணுமோ கேளுங்க. எதையோ பறி கொடுத்த மாதிரி யோசனையா இருக்கீங்களே, என்னாச்சு? இல்ல உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். அப்படிலாம் இல்லைங்க. நீங்க உண்மையான அக்கறையோட கேக்குறீங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? எங்க ஊரு திருக்கழுக்குன்றம். எங்க ஊரோட சேர்மன் நான். ஓ அப்படியா? பார்த்தா தெரியவே இல்லைங்க, ரொம்ப சாதாரணமா இருக்கீங்க. எங்க ஊர்ல தண்ணி பிரச்சனைங்க. இங்க இருக்கிற ஒரு ட்ரஸ்ட் நடத்துற சேர்மன் மீட்டிங்ல கலந்துக்கிட்டு அந்த ட்ரஸ்ட் கொடுக்கற நிதி மூலமா எங்க ஊரு தண்ணி பிரச்சனைய ஓரளவுக்கு சரி பண்ணிடலாம்னு நினைச்சோம். அதான் நானும் என் மாமாவும் சென்னைக்கு வந்தோம். ஆனா வர வழியில ஒரு சின்ன பிரச்சனைங்க. அதனால போக வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் லேட்டா போயிட்டோம். அதனால அந்த மீட்டிங்ல கலந்துக்கிற வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, ஊருக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கீங்க. நல்லதே நடக்கும், கடவுள் கைவிட மாட்டாரு. ஆமாங்க, ஆனா அதுக்கு அகிலா மேடம் மனசு வைக்கணும். என்ன பேர் சொன்னீங்க இப்போ? அகிலாமாவா? ஆமாங்க, அவங்களோட ஆதிக்கடவுர் ட்ரஸ்ட் மீட்டிங்ல கலந்துக்கு தான் நாங்க சென்னைக்கு வந்தோம். நாங்க லேட்டா வந்ததுனால மீட்டிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, அகிலா மேடம் நேர்ல பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்களை எப்படி பாக்குறது, எங்க பாக்குறதுன்னு குழப்பத்துல இருக்கேங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அகிலா அம்மா கிட்ட நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அகிலாண்டேஸ்வரி மேடம் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும், நான் அவங்க மருமக. இந்த கோவில் அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நீங்க சொன்னது கரெக்ட் தான். அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. என்ன சாதாரணமா இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க இவ்ளோ சாதாரணமா இருக்கீங்க. சரி வாங்க, நாம 2 பேரும் சீக்கிரமா போய் அம்மாவை பாத்துருவோம். மாமா. என்ன ரசதி, வேண்டுதெல்லாம் சாமி கிட்ட சொல்லிட்டியா? என் வேண்டுதலை கேட்டு சாமி கை மேல பலன் கொடுத்திருக்கு. கோவிலுக்கு வரும்போது கவலையா வந்த, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க. சொல்றேன். இவங்க யார் தெரியுமா? அகிலாண்டேஸ்வரி மேடமோட மருமக. ஓ, வணக்கம். வணக்கம். இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, வாங்க அம்மா போய் பார்க்கலாம். வாங்க. சரி. வாங்க. சரி. மாமா, இவங்கள தானே கார் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல சேர்த்தது? இவங்கதான். இவங்க நல்லபடியா குணமா இருக்கிறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆமா ரசதி, நாம இவங்களை இப்படி சந்திப்போம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கடவுளுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும்.
அம்மா. வணக்கங்க. வணக்கம் மேடம். வணக்கம். யார் பார்வதி இவங்க? புதுசா இருக்காங்க. உனக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல, இதுக்கு முன்னால நான் பார்த்தது இல்ல. இன்னைக்குதான் கோவில்ல பார்த்தேன். ஆ, இவங்க பேரு ராசாத்தி. வெளியூர் தான். ஓ. ம். என்ன ஊர் சொன்னீங்க? திருக்கழுக்குன்றம். திருக்கழுக்குன்றம். அந்த ஊர் சேர்மேனா இருக்காங்க. அவரு இவங்களோட வீட்டுக்காரரு. ஆதிக்கடவுர் ட்ரஸ்ட் நடத்துற சேர்மேன் மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்காக ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்திருக்காங்க. வந்து சேர கொஞ்சம் லேட் ஆனதுனால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அம்மா மனசு வச்சா கண்டிப்பா அந்த மீட்டிங்ல கலந்துக்க முடியும்னு சொன்னாங்க. அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இங்க வந்திருக்காங்க. மீட்டிங்ல கலந்துக்க முடியாததை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அம்மாவை பார்க்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் சிபாரிசுக்காக நீ அகிலா மாடி வந்து நிக்கிறது இதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். இந்த மீட்டிங்காக இத்தனை மணிக்குள்ள வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு உங்களுக்கு ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கல்ல? தகவல் கொடுத்தாங்க மேடம். இன்னைக்கு கூட ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தி இருந்தாங்க மேடம். அப்புறம் ஏன் நீங்க சொன்ன டைம்க்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணல? சேர்மேன் பதவிங்கிறது எவ்வளவு பொறுப்பான பதவி. நீங்க எப்படி பொறுப்பு இல்லாம நடந்துட்டு இருக்கீங்க? ஒரு சேர்மேனா இருந்துகிட்டு மீட்டிங்ல கலந்துக்கிற விஷயத்திலே இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துட்டு இருக்கீங்களே, மத்த விஷயத்துல நீங்க பொறுப்பா நடந்துப்பீங்கன்னு நான் எப்படி நம்புறது? உங்களை மாதிரி பொறுப்பில்லாம நடந்துக்கிறவங்களுக்கு என்னால ஒன்னும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஐ எம் சாரி. அம்மா, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவங்களா தெரியறாங்க. அவங்க ஊரு தண்ணி பிரச்சனைக்காக தான் வந்திருக்கிறதா சொன்னாங்க. அதனால நீங்க கொஞ்சம் மனசு வச்சு பாருங்கம்மா. அகிலா, பார்வதி இது வரைக்கும் உன்கிட்ட அவளுக்காக எதுவுமே கேட்டதில்ல. இப்போ முதல் தடவையா கேக்குறா. ப்ளீஸ். பார்வதி இவ்வளவு தூரம் சொல்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நீங்க வென்யூக்கு வந்துருங்க, பேசிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்க நன்றியை பார்வதி கிட்ட சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. யா. ஹாய். யா, I was supposed to call you now. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலங்க. ஐயோ, நன்றி எல்லாம் வேண்டாம். நீங்க ஊருக்கு நல்லது பண்ண வந்திருக்கீங்க. ஏதோ என்னால முடிஞ்சதை நான் செஞ்சேன். நன்றி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி வரோம். மாமா, நான் இந்த பூஜை ரூம்ல வச்சுட்டு வரேன். சரி பார்வதி. வாங்க சார். ப்ளீஸ் சார் உட்காருங்க. ஓகே சார், பரவாயில்ல. உட்காருங்க சார்.
சார் கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி டீ எதுவும் சாப்பிட்றீங்களா சார்? வேணாம் சார் வேணாம் சார். இப்பதான் சார் குடிச்சிட்டு வந்தேன். ஓகே சார். உட்காருங்க. வாங்க டாக்டர் வாங்க. வாங்க உட்காருங்க. தேங்க் யூ. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். கூல் ட்ரிங்க்ஸ் டீ காஃபி இல்ல எதுவுமே வேண்டாம், பரவாயில்ல. ஓகே. இருக்கட்டும், பரவாயில்ல. ஓகே ஓகே. நான் வேணும்னா Thank you. கேக்குறேன். கண்டிப்பா. வணக்கம் சார். வாங்க சார் வணக்கம். வாங்க உட்காருங்க சார் உட்காருங்க. வணக்கம் வணக்கம். வாங்க, வாங்க, வாங்க. நல்லா இருக்கு. உள்ள போங்க. வாங்க சார். வாங்க வாங்க சார். வாங்க வாங்க. உட்காருங்க சார். சார் உட்காருங்க சார். டீ காஃபி எதுவும்? வா. வணக்கம் வணக்கம். நீங்க 2 பேரும் தான் ராசாத்தி இனியனா? ஆமா சார். ஆமா. வாங்க 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 சார். வாங்க மேடம் வாங்க. வாங்கம்மா. தேங்க்யூ சார். உட்காருங்க. குட் மார்னிங் மேடம். வணக்கம் மேடம். வெல்கம். தேங்க் யூ. மேடம் இந்த போலாமா? போலாம். எவ்ரிதிங் ரெடி? யா வா. எல்லாமே அரேஞ்ச் இல்ல பண்ணி எல்லாமே ரெடியா இருக்கு மேடம். வணக்கம். ஓகே. யா மேடம், கிராமங்கள் முன்னேற்றத்துக்காக இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு வெற்றிகரமா 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. இதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க மேடம்? கிராமங்களை முன்னேற்றணும், அதுக்கான ஏற்பாடு தான் இப்ப எல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்களே உள்ள வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மேடம். வணக்கம். வணக்கம். கங்க்ராட்ஸ் மேடம். வணக்கம். தேங்க் யூ. வணக்கம் சார். தேங்க் யூ. வணக்கம். வணக்கம். தேங்க் யூ. வாழ்த்துக்கள் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். மேடம். எல்லாரும் உட்காருங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா மேடம்? நீங்க போய் பேசுங்க. ஓகே. யா. மாமா, அகிலா மேடம் கிட்ட என்ன ஒரு கம்பீரம் பாத்தீங்களா? அமர சத்தி. இந்த ராஜகம்பீரன்னுவாங்கல்ல, அது இதுதான். அப்புறம் இங்க பாரு, நீ கொடுக்க போற பிரசன்டேஷனை பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்கோ, சரியா? அகிலாமாவே உன்னை பாராட்டணும். ம்? என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேசுறேன் மாமா. எல்லாருக்கும் வணக்கம். பிரபல தொழிலதிபர் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி மேடம் தலைமையில ஆரம்பிக்கப்பட்ட அந்த ட்ரஸ்ட் பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த ட்ரஸ்டோட அடிப்படை நோக்கமே வளர்ச்சியில பின்தங்கி இருக்கிற எல்லா கிராமங்களையும் தேர்ந்தெடுத்து அவங்களோட வளர்ச்சிக்கு நிதி கொடுத்து உதவுறது தான். கடந்த 10 வருஷமா இந்த ட்ரஸ்ட் அதற்கான சேவையை
மிக சிறப்பா செஞ்சுட்டு வருது. கல்வி, விவசாயம், சாலை வசதி, மின்சாரம், நீர் ஆதாரங்களை பெருக்குவது, இப்படி கிராமங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் மேம்படுத்துவதற்கான உதவிகளை நாங்க செஞ்சு வந்துட்டு இருக்கோம். எப்பவும் போல இந்த ஆண்டும் 10 கிராமங்களை தேர்வு செய்து சேர்மன்களை வரவழைச்சு ஒவ்வொருத்தரா மேடைக்கு அழைச்சு அவங்களுக்கு என்ன தேவை, எதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு நாம கேட்க அவங்க சொல்ல போறாங்க. அவங்களுக்கான நிதி உதவியை நம்ம மதிப்பிற்குரிய தொழிலதிபரும் இந்த ட்ரஸ்ட் தலைவருமான ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி மேடம் அவர்கள் வழங்குவார்கள். அதற்கு முன்பாக மதிப்பிற்குரிய அகிலாண்டேஸ்வரி மேடம் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ப்ளீஸ் மேடம். எல்லாருக்கும் அன்பான வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அத்தனை சேர்மன்களுக்கும் முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மனுஷன் கம்பீரமா நிக்கணும், நடக்கணும், உட்காரணும்னா அவனோட முதுகெலும்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அதே மாதிரி ஒரு நாடு உலக நாடுகளுக்கு மத்தியில கம்பீரமா இருக்கணும்னா அந்த நாட்டுல இருக்கிற எல்லா கிராமங்களும் தன்னிறைவு பெற்று வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அதனாலதான் நமது தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் கிராமங்கள் நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய எண்ணத்தை, லட்சியத்தை நிறைவேற்ற ஒரு சின்ன முயற்சி தான் இது. உதவி அடைஞ்சவங்க எங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எங்களுக்கு நன்றி சொல்ல தேவையில்லை, நாங்க தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா உதவி பண்ற இடத்துல நீங்க எங்களை வச்சிருக்கீங்க. இந்த நேரத்துல ஒத்த கருத்தோட நல்ல மனசோட என்னோட பயணிக்கிற இந்த ட்ரஸ்ட்ல இருக்கிற மற்ற தொழிலதிபர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்மா. நாங்க எல்லாருமே இங்க சேர்ந்து ஆத்மார்த்தமா சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்திருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரா மேடைக்கு அழைக்கப்படுவாங்க. அவங்க இங்க வந்து என்ன தேவை, அத எப்படி செயல்படுத்த போறீங்கன்னு சொல்லலாம். வணக்கம். முதலாவதாக காஞ்சிபுரம் சேர்மன் திரு ரமேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். உங்களோட ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். காடு இருந்தா எடுத்துப்பாங்க, ரூபா இருந்தா புடிங்கிப்பாங்க. படிப்பை மட்டும்தான் நம்ம கிட்ட இருந்து யாரையும் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட படிப்பை என் கிராம மக்களுக்கு கொடுக்குற எங்க ஊர் பள்ளிக்கூடம் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கு. கட்டடங்களை புதுப்பிக்கணும், பசங்க படிக்கிறதுக்காக புதுசா லைப்ரரி கட்டணும், 9வது 10வது படிக்கிற பசங்களுக்கு லேப் வசதி செஞ்சு கொடுக்கணும். பசங்க ஆரோக்கியத்துக்கு உடற்கல்வி முக்கியம், அதனால பிளே கிரவுண்ட் கட்டமைக்கணும். இதுக்கெல்லாம் அரசாங்கம் நிதி கொடுத்துருக்கு. அது போதுமானதா இல்லாததுனால ட்ரஸ்ட்டுக்கு விண்ணப்பம் போட்டிருந்தோம். அவங்களும் பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு நிதி ஒதுக்கி வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்றேன். எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க சார். மேடம், தேங்க்யூ மேடம். ரொம்ப தேங்க்யூ மேடம்.
அடுத்ததாக விழுப்புரம் சேர்மன் மதியழகன், வாங்க. வணக்கம் மேடம். வாங்க பேசுங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். வருஷம் எங்க கிராமத்துக்கான வளர்ச்சி நிதிய அகிலாண்டேஸ்வரி மேடம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் இந்த நேரத்துல மனப்பூர்வமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். அடுத்ததாக திருக்கழுக்குன்றம் சேர்மன் ராசாத்தி இனியன். மேடம், ஆக்சிடென்ட்ல இருந்து உங்களை காப்பாத்தினது இவங்க தான் மேடம். உங்க பேக்க ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணது இவங்க தான் மேடம். இவங்க தான் மேடம். மேடம் வாங்க. நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாமா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். போங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் என்னோட கிராமத்து தேவைக்காக இன்னைக்கு இங்க நின்று பேசுறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் அகிலாண்டேஸ்வரி மேடம் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு லேட்டா வந்ததுனால வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. அகிலா மேடம் தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் அவங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீரின்றி அமையாத உலகன்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. எங்க கிராமத்துல இருக்கிற தண்ணி பிரச்சனைக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். எங்க கிராமத்துக்கு விவசாயத்துக்கு மட்டும் இல்ல, குடிக்கிறதுக்கே தண்ணி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு பல்வேறு வகையில அதை சேமிச்சு வைக்கிறோம். ஆனா இயற்கை நமக்கு கொடையா கொடுக்கிற மழை நீரை நாம சேமிச்சு வைக்கிறோமான்னு பார்த்தா இல்லவே இல்லை. நான் எங்க ஊர் சேர்மனா பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எங்க ஊர்ல எத்தனை கண்மாய் எத்தனை ஏரிகள் இருக்குன்னு கணக்கெடுத்து பார்க்கும் போதுதான் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எங்க கிராமத்தை சுத்தி மட்டுமே 20 ஏரி 50 கண்மாய் இருக்கு. அதை சார்ந்து 3000 ஹெக்டர் விவசாய நிலம் இருக்கு. ஏரி கண்மாய் எல்லாம் சரியா பராமரிக்கப்படாம தூர்வாரப்படாம இருக்கிறதுனாலதான் மழை நீரெல்லாம் சேமிக்கப்படாம வீணா போகுது. அதனால விவசாய நிலங்களும் வீணா போகுது. தண்ணி இல்ல, விவசாயம் பண்ண முடியலன்னு இப்ப பாதி விவசாய நிலங்களை பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. மழை காலத்துல மழை நீரை வீணாக்காம சேமிச்சு வச்சாலே விவசாயம் நல்லா இருக்கும். கண்மாய் ஏரி இது எல்லாத்தையும் தூர்வாரி மழை நீரை சேமிச்சு வச்சா எங்க கிராமத்துல மட்டும் இல்ல, எங்க ஊரை சுத்தி இருக்கிற 100க்கும் மேற்பட்ட கிராமத்துக்கு தண்ணி பஞ்சம் இருக்காது. எல்லா கிராமத்திலையும் நல்லபடியா விவசாயம் பண்ணலாம். இது மட்டும் இல்லைங்க, நீர்ப்பாசனம் திட்டம் மூலமா சின்ன சின்ன ஏரிகளை இணைக்கலாம். இதுக்கெல்லாம் எங்களுக்கு மொத்தமா
10 கோடி ரூபாய் தேவைப்படுது. ஆனா அரசாங்கம் 50 லட்சம் தான் ஒதுக்கி இருக்கு. அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிற பணத்தை வச்சு முழுசா தூர்வார கூட முடியாது. எங்க கிராமத்துக்கு முழுசா பயனுள்ளதா ஏதாவது செய்யணும்னு தான் உதவி கேட்டு உங்க ட்ரஸ்டுக்கு விண்ணப்பம் போட்டோம். எங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்டு எங்களை கூப்பிட்டு நாங்க கேட்ட தொகை முழுசா கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு நீங்க கொடுத்திருக்கிற தொகைய எங்க கிராமத்தோட முழு வளர்ச்சிக்காக பயன்படுத்துவேன். மீண்டும் ஒரு முறை அகிலா மேடம்க்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். வாங்க ராசாத்தி. நில்லு, உன்னை பத்தி கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு காலையில நான் வந்துட்டு இருந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் சுயநினைவு இல்லாம காருக்குள்ள மயங்கி கிடக்குறோம். அப்போ யாரோ ஒரு கப்பல், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் எங்களை கவனிச்சு எப்படியோ எங்களை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரியற வரைக்கும் எங்க கூடவே இருந்துட்டு அவங்க யாரு என்ன எதுவுமே விவரம் சொல்லாம கிளம்பி போயிட்டாங்க. அந்த கப்பல், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வேற யாரும் இல்ல, இந்த ராசாத்தியும் அவங்க வீட்டுக்காரர் இனியனும் தான். இனியன் வாங்க. வணக்கம். அது மட்டும் இல்ல, என்னை பத்தி இன்னொரு விஷயத்தை நான் இங்க சொல்லியே ஆகணும். எங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எங்களோட பிலாங்கிங்ஸ், ஒரு பேக் இருந்தது, ஒரு பாக்ஸ் இருந்தது. அந்த பாக்ஸ்ல வந்து எங்க பரம்பரையோட மரகத லிங்கம், அதை நாங்க எப்பவுமே பூஜை பண்ணுவோம், அந்த லிங்கமும் இருந்தது. அந்த பாக்ஸ் எடுத்து நான் வந்து என் பேக்குள்ளேயே போட்டு வச்சிருந்தேன். ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க எங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது மட்டும் இல்லாம எல்லா பிலாங்கிங்ஸ், எங்க பாக்ஸ், பேக் எல்லாமே பத்திரமா பொறுப்பா டாக்டர் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நாங்க பாக்ஸை திறந்து பார்த்தோம், அதுல லிங்கத்தை காணோம். ஆனா பார்வதி என் பேக்ல இருந்து அந்த லிங்கத்தை எடுத்து கொடுத்தா. எங்க லிங்கம் அங்கதான் இருந்தது, பத்திரமாவே இருந்தது, எந்த பொருளுமே வந்து எடுக்கப்படல. என் உயிரையே காப்பாத்திருக்காங்க. அவங்கள பத்தி இப்படி தப்பா நினைச்சிட்டேனே, ஒரு தப்பான பழிய போட்டுட்டேனே. அப்படி நினைச்சதுக்கு ராசாத்தி, இனியன், உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. மேடம், முக்கியமான காரியம், அதுவும் ஊர் காரியத்துக்காக போயிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சும் அதை விட்டுட்டு அறிமுகமே இல்லாத ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். உங்களோட மத்தவங்களுக்கு உதவுற அந்த குணத்தை நான் பாராட்டுறேன். ப்ளீஸ் கிவ் them a hand. அது மட்டும் இல்ல, மத்த கிராமத்தோட தேவைகள் நாங்க கொடுக்கிற நிதியை விட குறைவாதான் இருக்கும். ஆனா ராசாத்தி இங்க இப்ப பேசின திட்டம் பெரிய திட்டம், அதுக்கு நிதி அதிகமா தான் தேவைப்படும்.
அவங்க சொன்ன திட்டம் முழுமையா மக்களுக்கு போய் சேரணும்னா அவங்களுக்கு நாங்க கொடுத்த தொகை போக இன்னும் 8.5 கோடி ரூபாய் தேவைப்படும். ஆனா ட்ரஸ்டுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதுக்கு மேல இப்படி நிதி ஒதுக்க முடியாது. அதனால ராசாத்திக்கு தேவையான அந்த 8.5 கோடி ரூபாவை நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி என் சொந்த பணத்திலிருந்து கொடுக்கிறேன். மேடம், ஒரு நிமிஷம். என்ன? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பொதுவா பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பணமும் குணமும் ஒன்னா போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறத நான் இப்பதான் நேர்ல பாக்குறேன். மனசறிஞ்சு தப்பு பண்ணிட்டு அதுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்படாத எத்தனையோ பேர் பார்த்திருக்கேன். ஆனா மனசுக்குள்ள தப்பா நினைக்கிறதையே தப்புன்னு நினைச்சு அதை இத்தனை பேர் முன்னால சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற குணமோ எத்தனை பேருக்கு வரும் சொல்லுங்க? மேன்மக்கள் தான். மேடம், இந்த குணத்தை நானும் வளர்த்துக்க முயற்சி பண்றேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். சூப்பர் ராசாத்தி, அகிலா மேடம் மனசுல நச்சுன்னு இடம் பிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று சொல்லுவாங்க. அது உங்க விஷயத்துல ரொம்ப கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு மேடம். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். சரி, நீங்க சாப்பிடுங்க. சரி மேடம். மேடம், கரெக்ட். மேடம், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? வாங்க. தேங்க்யூ மேடம். வெல்கம். மாமா, போலாமா? வா. டாக்டர், சாப்பிட்டீங்களா? இதோ வர மேம். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். இனியன், ராசாத்தி, ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க. என்ன விஷயம்? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் மேடம். சொல்லுங்க. என்ன தயக்கம்? என்ன சொல்லுங்க. மேடம், உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இதுவா பெரிய விஷயம்? வாங்க, போனை கொடுங்க. வாங்க டாக்டர். டாக்டர் மட்டும் இங்க வராம போயிருந்தா உங்களை பத்தி எனக்கு தெரியாமலே போயிருக்கும். சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன பார்க்க வீட்டுக்கு வந்தப்போ எதுக்காக நீங்க 2 பேரும் உண்மையை சொல்லாம இருந்தீங்க? எங்களை காப்பாத்துனது நீங்க தானே அப்ப சொல்லியிருந்தா நான் உங்களை நம்ப மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். அப்போ ஏன் சொல்லாம மறைச்சீங்க? சின்னதா ஒரு உதவி பண்ணிட்டு அத பயங்கரமா பெருமையா பேசுற உலகம் இது. ஆனா
நீங்க 3 உயிரை காப்பாத்திட்டு இப்ப கூட இவ்ளோ அமைதியா இருக்கீங்களே, என்ன காரணம்? தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். நல்லதை ஞாபகப்படுத்தினா மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆக்சிடென்ட் மாதிரி விஷயங்களை நீங்களே மறக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. அத நாங்க ஞாபகப்படுத்தி உங்க மனசை சங்கடப்படுத்த விரும்பல. அதனாலதான் மேடம் சொல்லல. இவ்ளோ நல்ல மனசு இருக்கிறதுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கட்டுமா? கண்டிப்பா மேடம். என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? நாங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க 2 பேரும் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரணும். எங்க கூட சேர்ந்து சாப்பிடணும். இதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் மேடம். கண்டிப்பா வரோம். கண்டிப்பா நாங்க வரோம் மேடம். கஜேந்திரன், இனியன் ராசாத்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம். டாக்டர், நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, இனிமேதான் சாப்பிடணும். ப்ளீஸ் சாப்பிடுங்க. ஓகே மேம். சாப்பிடுறேன். கஜேந்திரன், நீங்க இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு Okay, அரேஞ்ச் பண்ணுங்க. சரிங்க மேடம். வாங்க ப்ளீஸ் ஹேவ் யுவர் ஃபுட். செல்ஃபி எடுத்துப்போமா? ஓகே மேடம். எல்லாம் உள்ள போய் அடகாக்குதுங்க பாரு. ஒன்னும் வெளியில காணோம். அகிலா யாரோ முக்கியமானவங்க வீட்டுக்கு வர போறதா சொன்னா. யாரா இருக்கும்? அப்படி கூப்பிடுறான்னா அவங்க பெரிய ஆளாதான் இருக்கணும். அப்படி யாரு பெரிய ஆளா? எங்க மீட் பண்ணிருப்பா? எதுக்காக அவங்கள வீட்டுக்கு கூப்பிடணும்? பெரிய ஆளுங்கன்னா அகிலாவே ஒரு விஐபி தான். அவ கூப்பிடுற அளவுக்கு பெரிய ஆள்னா விவிஐபியா இருப்பாங்களோ? யார் அந்த விவிஐபி? யாரா இருந்தா என்ன, வந்தா தெரிய போகுது. வரட்டும் வரட்டும் பாப்போம். என்ன இந்த ஆள் வந்திருக்காரு? வாங்க சார். இது யாரு 2 பேரு? எங்கேயோ ஊர் நாட்டுல இருந்து வந்த மாதிரி இருக்கு. ஏதாவது உதவி கேட்டு வந்திருப்பாங்களோ? மாமா, நம்ம முதல் தடவை இங்க வந்தப்போ இந்த வீட்டை சரியா கவனிக்கல. அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. யாரோ முக்கியமானவங்க வராங்கன்னு சொல்லிருக்கா. இந்த ஆளு வேற இதுங்களை கூட்டிட்டு வந்திருக்கா. இவர வாங்க சார். கொஞ்சம் நில்லுங்க. என்ன கஜேந்திரன் இது? யார் இவங்கெல்லாம்? நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரீங்க? அது வந்து வனஜாமா, அகிலா மேடம் இவங்க 2 பேரையும். வாங்க வாங்க வாங்க. என்ன இவங்கள உள்ள வான்னு கூப்பிடுறா? ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. யார் இவங்க? இவங்களை எதுக்கு இப்ப வர வச்சிருக்கா? வனஜா, எனக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முக்கியமான கெஸ்ட் வரப்போறதா சொல்லியிருந்தேன்ல, இவங்கதான். என்னது? இதுங்க முக்கியமான கெஸ்டா? ராசாத்தி, திருக்கழுக்குன்றம் கவுன்சிலர் சேர்மேன். சேர்மனா?
இவளா? பக்கத்துல இருக்கிறது ராசாத்தியோட ஹஸ்பண்ட் இனியன். வணக்கம். வணக்கம். ராசாத்தி, இனியன், இவர்தான் என் வீட்டுக்காரர். வணக்கம் சார். இவன் ஆதி, என்னோட மூத்த மகன். வணக்கம். பக்கத்துல இருக்கிற பார்வதியை உங்களுக்கு தான் தெரியுமே. அது என் 2வது மகன் அருண். வணக்கம். வணக்கம். பக்கத்துல இருக்கிறது என் 2வது மருமக ஐஸ்வர்யா. வணக்கம். 2வது மருமக ஐஸ்வர்யான்னு அழுத்தி சொன்ன அகிலா மேடம் பார்வதிய மருமகன்னு சொல்லவே இல்லையே.